இந்த போட்டோல இருக்கவரோட பேரு மெங்கிஸ்டு ஹெயில் மரியம். இவர் வந்துட்டு ஒரு எத்தியோப்பியன் டிக்டேட்டர். இந்த உலகத்தோட 50 கொடூரமான டிக்டேட்டர்ஸ்ல இவர் 16வது பிளேஸ்லயும், எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ்ல இவர் 5th பிளேஸ்லயும் இருக்காரு. 21 மே 1937 அப்போ எத்தியோப்பியால பிறந்த இவர் 1974ல எத்தியோப்பியன் மிலிட்டரியில ஜூனியர் மிலிட்டரி ஆபீசரா வேலை செய்யறாரு. அதே இயர்ல ஃபெமைன் அண்ட்ரெஸ் மிலிட்டரி மியூட்டினி காரணத்தினால மொனார்கி கொலாப்ஸ் ஆகுது. டர்க்ன்ற ஒரு மிலிட்டரி ஜுண்டாவோட லீடரா எமர்ஜ் ஆகுறாரு மெங்கிஸ்டு. 1975ல கேப்டிவிட்டியில இருந்த எம்பரர் ஹெயில் செலசி மெங்கிஸ்டுவோட ஆர்டர்னால கொல்லப்படுறாரு. டர்கோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபிகரா எமர்ஜ் ஆகுறாரு மெங்கிஸ்டு. அதுக்கப்புறம் இவரை எதிர்த்து குரல் கொடுக்கறவங்கள அரெஸ்ட் பண்ணி கொல்றதுக்காகவே ரெட் டெரர் கேம்பெயின் சொல்லி ஒன்னு டிக்ளேர் பண்றாரு. அந்த கேம்பெயின்ல பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இன்டெலெக்சுவல்ஸ் சொல்லி 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் சொமாலியா கூட ஒகாடன் வார்லயும் இவங்க இன்வால்வ் ஆகுறாங்க. அதுல எத்தியோப்பியாவை சோவியத் யூனியனும் கியூபாவும் சப்போர்ட் பண்றாங்க. அந்த வார்ல எத்தியோப்பியா ஜெயிக்கிறாங்க. அந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தியோப்பியால கடுமையான பாலிசிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்த பாலிசிஸ்னாலேயே எத்தியோப்பியால ஃபுட் ஷார்டேஜ் ரொம்ப அதிகமாகுது. இந்த ஃபுட் ஷார்டேஜ்னாலேயே 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க எத்தியோப்பியால இறந்து போறாங்க. 1987ல பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் எத்தியோப்பியான்னு சொல்லி ஒரு புது கவர்மெண்ட் உருவாகி அந்த கண்ட்ரியோட பிரசிடென்டா மெங்கிஸ்டு பதவி ஏற்கிறாரு. அடுத்த 2 வருஷத்துல இவருக்கு எதிரான ரிபல் ஃபோர்ஸஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா வராங்க. சோவியத் யூனியனும் வீக்கா இருந்ததுனால அவங்களோட சப்போர்ட்டையும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அடுத்த 2 வருஷத்துல ரீபல் ஃபோர்ஸஸ் எத்தியோப்பியாவோட கேபிட்டலை கேப்சர் பண்றாங்க. மெங்கிஸ்டு ஜிம்பாப்வேக்கு தப்பிச்சு போறாரு. ராபர்ட் முகாபே அவருக்கு அடைக்கலம் கொடுக்கறாரு. எத்தியோப்பியா அவருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்கறாங்க. இருந்தாலும் ஜிம்பாப்வே அவரை ரிலீஸ் பண்ண மறுக்கிறாங்க. இன்னும் அவர் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லப்படுது. இவரோட கொடூரமான ஆட்சியில மொத்தமா 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க. இது அந்த கண்ட்ரியோட மொத்த பாப்புலேஷன்ல 5%க்கும் மேல இருக்கும். என்னோட அடுத்த வீடியோல இன்னொரு டிக்டேட்டர் பத்தி நான் சொல்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.